இன்று நம் தாய் திருவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை கொண்டாடுகிறது. பழைய ஏற்பாட்டில் கடவுளாகிய ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை காப்பாற்றும் வண்ணமாக அந்த வீட்டின் கதவில் ஆட்டின் இரத்தம் தெளிக்கப்பட்டது. கடவுள் கடந்து சென்றபோது அந்த வீட்டை விட்டுவிட்டு மாறாக எகிப்தியரை கொன்றார். இது புதிய ஏற்பாட்டில் அந்த இரத்தம் நமக்கு நினைவு கூறுகிறது. அதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தம். அவர் கல்வாரி மலையில் நமக்கு சிந்திய ஒவ்வொரு துளி இரத்தமும் நமது பாவ வாழ்க்கையை கழுவி புதிய வாழ்வையும் புனித வாழ்வையும் நமக்கு அளித்தது. யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தை 52 ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: என் உடலை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவன் என்றும் வாழ்வான். அது உண்மைதான். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 28 வசனம் 20 ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன். ஆம், இன்றும் திருப்பலியில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய உடலும் இரத்தமுமாக நம்முடன் என்றும் இருந்து வருகிறார். இந்த திரு உடல் திரு இரத்த பெருவிழா நமக்கு 2 முக்கிய பாடங்களை கற்றுத்தருகிறது. முதலாவதாக, இது ஒரு தியாகத்தின் அடையாளம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு கடவுளாக இருந்தபோதும் நமது பாவங்களுக்காக மனித உருவை எடுத்து சிலுவையில் அறையப்பட்டு நம் பாவங்களுக்காக அவர் இரத்தம் சிந்தி மரித்தார். நம்மை புதிய உடன்படிக்கைக்கு அழைத்து சென்றார். இரண்டாவதாக, இது ஒரே குடும்பம் என்ற உணர்பாடை நமக்கு கற்றுத்தருகிறது. அப்பம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாக மாற்றப்படுவது. நாம் அனைவரும் அதை ஒரு மனதுடன் பெற்றுக்கொள்கிறோம். எல்லோருக்கும் ஒரு அப்பம் வழங்கப்படுகிறது. அது நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு உடலில் பிணைக்கப்பட்ட உறவுகள் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்பம் என்பது நம்முடைய வயிற்று பசியை போக்குவதற்கு அல்ல, மாறாக நம் ஆன்மீக பசியை போக்குவதற்கு தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரு உடலையும் திரு இரத்தையும் இறுதி உணவில் நிறைவேற்றிய போது அதை என்றும் இருக்கும்படி குருத்துவத்தையும் ஏற்படுத்தினார். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் தகுதியுடன் பெற்றுக்கொள்வோம். புனித வழியில் நடப்போம். ஆமீன்.